வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th உள்ள தமிழ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழில் வந்து ஒரு 10 கொஷின் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன கொஷின்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்குற இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம தமிழ் பார்ப்போம், நாளைக்கு வீடியோவில் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிங்க. கொடுக்குற கொஷின்ஸை சும்மா பார்த்துட்டு விடாதீங்க. பார்த்துட்டு அதை இன்றைக்கே படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிருங்க. என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 10 கொஷின் தான் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ஆஃபலிக்கு வரும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதனால் இதை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆஃபலி எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. என்ன கொஷின் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக அப்படின்னு ஒரு கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்குக. இது வந்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம்லேயே கேட்டிருப்பாங்க. இந்த போர்ஷன் உண்டு, அதனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்து யாது? அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தாங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? அந்த திருக்குறளுடைய கருத்துக்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள். பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது 7வது கொஷின் பாருங்கள். தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. 8th கொஷின் பாருங்கள். மன்னன் காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது என்ன? விளக்கம் தருக. 9th கொஷின். வாழ்வில் தலைகணம் தலைகணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார்? அடுத்து 10வது கொஷின் பாருங்கள். வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறிப்பிடுக. இந்த 10 கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ அதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சாட்டர்டே, அதனால் இந்த 10 கொஷின்ஸை அழகாக உட்காந்து படிச்சிருங்க. ஆஃபலிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் படிச்சுட்டு அப்படியே விடாதீங்க, எழுதி பாருங்கள். தமிழ் எல்லாமே எழுதி பார்த்தீங்கன்னா தான் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஏன்னா எழுத தான் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வரும். அது இப்போ படிக்கிற சப்ஜெக்ட் வந்து இப்போ படிக்கிற எந்த கொஷினாக இருந்தாலும், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த கொஷின் படித்தாலும் அது ஆனுவலுக்கு படிக்கிற மாதிரி நல்லா படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதி பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுமே எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாமில் போய் உட்காந்து அந்த கொஷினை ரீட் பண்ணும்போது ஆன்சர் வந்து உங்களுக்கு ரீகால் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செகண்ட் மிட்டமில் அப்லோட் பண்ண கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கொடுக்குற டெய்லி போடுற வீடியோஸில் வர கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.